வெல்கம் டு பணியும் வைஃபும். இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஆஃப்காட் எக்ஸாம் 2026 நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கீங்களோ இது உங்களுக்கான வீடியோ. ஏன்னா ஆஃப்காட்ல ஒரு ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும், அடுத்து ஏர்ஃபோர்ஸோட செலெக்ஷன் போர்டு இருக்கும். இது ரெண்டையும் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றது, என்ன மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணா எனக்கு வந்து ஃபைனல் செலெக்ஷன் கிடைக்கும், அதுதான் டீட்டெயிலாக என்ன பண்ண போறோம் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன, ஐம் த ரைட் பர்சன் டு கைட் யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா எஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நான் இந்தியன் ஆர்மியில எஸ்எஸ்பியோட செலெக்ஷன் போர்டு இருக்கும், அதாவது சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு எஸ்எஸ்பி. நிறைய பேருக்கு வந்து அந்த லைன்ல இருக்கவங்களுக்கு தெரியும். 2 டைம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபைனல் வரைக்கும் போயிட்டு வந்துன்னா இன்டர்வியூல வந்து கிளியர் ஆகாம திரும்பி வந்திருக்கேன். அதே மாதிரி கோஸ்ட் கார்டுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கோஸ்ட் கார்டோட அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் ஏசி போஸ்ட் இருக்கும், அதுக்குமே ஃபைனல் வரைக்கும் ஃபைனல் செலெக்ஷன் போர்டு வரைக்கும் போயிட்டு என்ன கிளியர் ஆகாம வந்துன்னா வந்தேன். அதே மாதிரி ஆஃப்காட்லயுமே வந்து ஏர்போர்ட் செலெக்ஷன் போர்டு வரைக்கும் வந்து போனேன். பட் அது போன டைம் வந்து கொரோனாவனால நான் பெருசா எதுவுமே என்ன பண்ணேன்னா மெயில் எதுவுமே வந்து நான் சேவ் பண்ணல, அதனால உங்களால காமிக்க முடியல. இந்த இடத்துல கோஸ்ட் கார்டோடது மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு, நான் அதை வச்சு சொல்றேன். நான் சொல்றதுக்கான ரீசன் வந்து சில பேருக்கு டவுட் எல்லாம் சும்மா ஒரு ரேண்டமா கிளாஸ் எடுக்கிறார் போல அப்படின்னு நினைச்சேன். அந்த மாதிரி கிடையாது. நான் எல்லாமே என்னன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபைனல் வரைக்கும் போயிட்டு கிளியர் ஆகாம வந்ததுக்கு அப்புறம் தான் என்னன்னா, சரி ஓகே நம்மளால முடியல, பட் நம்மளோட ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம கைட் பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து ஐ பிலீவ் தட் என்னன்னா ஒரு கைடன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், அவங்க மிச்சது எல்லாமே வந்து பாத்துக்கிறவங்கன்னு நான் பிலீவ் பண்ணுவேன். ஸோ அதனால தான் என்ன பண்றேன்னா நான் ப்ராப்பரா வந்து கைட் பண்ணிட்டு இருக்கேன். ஆஃப்காட் ரிலேட்டடா நீங்க டிஃபென்ஸ்ல வந்து ஆஃபீஸர் லெவல் வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னாவே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா என்ன பண்ணுங்கன்னா 7871385142 இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர், சேவ் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் இருக்கும் அப்போ வந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்ல சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுவேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஆஃப்காட்டோட ரிட்டன் எக்ஸாம் இருக்குன்னு சொன்னா அதோட வந்து என்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குன்னு பாருங்களேன். ஜென்ரல் அவேர்னன்ஸ், வெர்பல் அபிலிட்டி இன் இங்கிலீஷ், நியூமரிக்கல் அபிலிட்டி, ரீசனிங் அண்ட் மிலிட்டரி ஆப்டிடியூட் டெஸ்ட். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதாவது நீங்க எஸ்எஸ்சி வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, இந்த டிஃபென்ஸ்ல அதர் எக்ஸாம் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, ஆர் எல்ஸ் வந்து யூபிஎஸ்சி ரிலேட்டட் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, இல்லை டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு லைன்ல வந்து உங்களுக்கு பேசிக்காக வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணாவே போதும். என்ன பண்ணலன்னா இந்த ஆஃப்கட்டை வந்து நீங்க கிளியர் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். எதுக்காக சொல்ல வரணும், இல்லை எக்ஸாம் வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, மேக்ஸிமம் மார்க் வந்து 300 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 3 மார்க் இருக்கும். டைம் பாருங்களேன் 2 மணி நேரம் இருக்கும். அதாவது டைம் இந்த இடத்துல ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க மேத் கொஸ்டின் என்ன பண்ணீங்கன்னா பொறுமையா வந்து சால்வ் பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் கொடுத்தா வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கனால அதனால ஒரி பண்ண அவசியம் கிடையாது. மைண்ட் நல்லா ரிலாக்ஸா வச்சுட்டு கூட வந்து இந்த எக்ஸாம் வந்து நீங்க ஆன்சர் பண்ணலாம். பட் பேசிக்ஸ் வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல அதோட டீடைல் சிலபஸ் வந்து குடுத்துருந்தாங்க. இங்கிலீஷ்ல வந்து பாருங்களேன், காம்ப்ரிஹென்ஷன்ஸ், அதே மாரி எரர் டிடெக்ஷன்ஸ் வந்து கேட்கிறது, கரெக்ட் வேர்டு, சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், க்ளோஸ் டெஸ்ட், ஃபில் இன் த கேப்ஸ் இன் த பேராகிராஃப், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், அனாலஜி, சென்டென்ஸ் ரீஅரேஞ்சிங், சப்ஸ்டிடியூஷன் இன் த சென்டென்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிள், ஹோமோனிம்ஸ். எல்லாமே இங்கிலீஷ்ல வந்து கேட்பாங்க. அதே ஜென்ரல் அவேர்னன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, ஸ்போர்ட்ஸ், நேஷனல், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், பர்சனாலிட்டி, என்விரான்மெண்ட் ஈக்காலஜி, இந்தியன் பாலிட்டி, எக்கானமி, பேசிக் சயின்ஸ், பேஸ்டு நாலேஜ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் அஃபேர், நேஷனல் இன்டர்நேஷனல், டிஃபென்ஸ் ஓரியன்டான கரண்ட் அஃபேர் கேட்பாங்க. இது வந்து ஜென்ரல் அவேர்னன்ஸ். நியூமரிக்கல் அபிலிட்டி பொறுத்தளவுக்கு பேசிக் மேத்ல இருந்து இருக்கும். அதாவது டெசிமல் ஃபிராக்ஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, ஆவரேஜ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ ப்ரொபோசிஷன், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம், டிஸ்டன்ஸ் அண்ட் ரேசஸ், அதாவது இந்த ரெயின், போர்ட் அண்ட் ஸ்ட்ரீம் ரிலேட்டடாக கேட்கறது, ஏரியா பெரிமீட்டர், ப்ராபபிலிட்டி, நம்பர் சிஸ்டம், நம்பர் சீரிஸ், மிக்சர் அண்ட் அலிகேஷன், ரூல்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், HCF, எல்சிஎம், எலிமெண்டரி மென்சுரேஷன்ஸ் 2D ரிலேட்டடாக கேட்பாங்க. ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மீன்னா என்ன, மீடியனா என்ன, மூட்னா என்ன, இது சம்பந்தப்பட்ட சில கொஸ்டின்ஸ் இருக்கும், அது கேட்பாங்க. எக்ஸ்பனன்ட் அண்ட் வந்து பவர், இது எல்லாமே நியூமரிக்கல் அபிலிட்டியோட. ரீசனிங் அண்ட் மிலிட்டரி ஆப்டிடியூட் டெஸ்ட்ல வந்து வெர்பல் அண்ட் வந்து நான் வெர்பல் ரீசனிங் ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால வந்துன்னா அந்த அளவு நம்ம வந்து யோசிக்கணும் அவசியம் கிடையாது. இது வந்து டீடைல் சிலபஸ்ல வந்து கொடுத்துருக்காங்களா, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது இங்க 300 மார்க் இருக்கா, எவ்வளவு மார்க் வந்து கட் ஆஃப் லாஸ்ட் வருஷம், அதாவது நான் 2025 கண்டக்ட் பண்ணும்போது அதுல கட் ஆஃப் வந்து 145 வந்து வச்சிருந்தாங்க. ஸோ எய்ம் என்ன இருக்குன்னா 160 வந்து இந்த வருஷம் வைங்க. அப்ப அது 300க்கு என்னன்னா 120 மார்க்ல வந்து தாராளமா எடுக்கலாம் ரைட்டா. அப்ப 160 கிட்ட என்னன்னா தாராளமா எடுக்கலன்னா நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எடுக்கலாம். அப்ப 160 தான் என்ன பண்ணணும்னா இந்த வருஷம் நீங்க எய்மா வச்சு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்.
அதுக்கான சிலபஸ் வந்து இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. இப்ப இந்த சிலபஸ் டீட்டெயில் சிலபஸ் இருக்கா? இது என்ன பண்றேன்னா, என்ன மாரி வெயிட்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இப்ப இங்கிலீஷ்ல வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல வந்து 4 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. எரர் டிடெக்ஷன்ல 3 கொஸ்டின்ஸ். இடியம் அண்ட் ஃப்ரேசஸ்ல இருந்து 3 கொஸ்டின்ஸ். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல 2 கொஸ்டின்ஸ். ஆன்டனிம்ஸ், சினானிம்ஸ் வந்து 6 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்பாங்க. டோஸ்டஸ்ல வந்து 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்ப என்னன்னா, இது ரிலேட்டடா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இங்கிலீஷ்க்கு எப்படி நான் ஆப்காட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண நினைக்கிறேன்னா, ஒன்லி வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். அதாவது என்ன, ஆப்காட்ல ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து சீரிஸ் நெறைய வந்துட்டு நீங்க கூகுள்ல போட்டாவே வரும். என்ன பண்ணுங்க, அத எடுத்து வந்து சால்வ் பண்ணுங்க. ஒவ்வொரு கொஸ்டின் நீங்களே சால்வ் பண்ணுங்க. ஏதாவது வந்து ஆன்சர் வரலைன்னா, கூகுள் இருக்கு, இப்ப ஏஐ இருக்கு. எதுல போட்டாலும் என்ன டக்கு டக்குன்னு நம்ம ஆன்சர் எடுத்துடலாம் சரியா? அதனால வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஷார்ட்ட கேட்கணும். கேட்டு நம்மளுக்கு வந்து அந்த மாரி ஆன்சர் பண்ண இருந்துச்சுன்னா, எனக்கு நான் நம்பர் குடுத்துருக்கேனா, எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பார்த்துட்டு என்ன பண்றேன்னா, நான் ஆன்சர் பண்றேன். இது வந்து இங்கிலீஷ்க்கானது. அடுத்து வாங்க. இப்ப வந்து ரீசனிங். ரீசனிங் பொறுத்தளவுக்கு நான் வெர்பல், இமேஜ் ரிலேட்டடா குடுத்து அந்த மாரி கேட்பாங்க. 10 கொஸ்டின்ஸ்க்கு மேல கேட்கறாங்க. ஆட் ஒன் அவுட் 5 கொஸ்டின்ஸ். அனாலஜிலருந்து 5 கொஸ்டின்ஸ். வென் டயகிராம் 4 கொஸ்டின்ஸ். கம்ப்ளீட் த பேட்டர்ன் சொல்லி 5 கொஸ்டின்ஸ். மிஸ்செலேனியஸ்லருந்து 5 கொஸ்டின்ஸ். இதெல்லாம் என்ன ரீசனிங். ரீசனிங்குமே என்ன அப்டின்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டுமே பார்த்தாவே போதும். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டுமே பார்த்தாவே உங்களுக்கு வந்து என்னன்னா, அந்த கான்செப்ட் வந்து கிடைச்சிரும். அடுத்து வாங்க. அடுத்து மேத். ஸோ மேத்த பொறுத்தவரைக்கும் என்னன்னா 2 விதமா. 1 நம்மளுக்கு பேசிக்ஸ் வந்து தெரியணும். அதாவது மேத் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டா, அத எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி நம்ம லேர்ன் பண்ணணும். அப்படி லேர்ன் பண்ணா மட்டும் தான் என்னன்னா, நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது நம்ம மைண்ட்ல நிக்கும். என்னென்னலாம் பாருங்களேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட்லேருந்து 2 கொஸ்டின்ஸ். ரேஷியோ அண்ட் பெர்சன்டேஜ்ல 3 கொஸ்டின். மிக்ஸ் அண்ட் அலிகேஷன்லேருந்து 2 கொஸ்டின். அல்ஜிப்ராலேருந்து 2 கொஸ்டின். டைம் அண்ட் ஒர்க் 2 கொஸ்டின். சிம்ப்ளிஃபிகேஷன் 3 கொஸ்டின். டிஸ்டன்ஸ்லேருந்து 2 கொஸ்டின். ஆவரேஜ்லேருந்து 2 கொஸ்டின்ஸ். இது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரீவியஸ் இயரும் பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி என்னன்னா பேசிக்ஸ் வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும்போது தான் வந்து ஒரு கொஸ்டின பார்த்தோனே, ஓகே இது வந்து என்னன்னா, என்ன கொஸ்டின் அப்படின்னு உங்களால பார்த்து சொல்ல முடியும். ஒவ்வொரு கொஸ்டின்லயும் நெறைய டைப் இருக்கும். அந்த டைப் எல்லாமே புரிஞ்சா தான் என்ன பண்ண முடியும்னா, நீங்க ஆன்சர் பண்ண முடியும். நீங்க ஒண்ணுமே தெரியாதம்போது, நான் சொல்றது எல்லாமே வந்து, ஏதோ என்னமோ சொல்றாரு அப்படி மாரி இருக்கும். பட் நான் சொல்றது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கங்க. ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன அப்படின்னா, நான் சொல்றது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். சரி. இப்ப ஜிஎஸ் பொறுத்தவரைக்கும் ஹிஸ்ட்ரிலேருந்து 5 கொஸ்டின். ஹிஸ்ட்ரி தான் அதிகமான ப்ரையாரிட்டி வந்து கேட்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தா மாடர்ன் ஹிஸ்ட்ரிலேருந்து அதிகமான கொஸ்டின் வரும். ஜியோகிராஃபிலேருந்து 4 கொஸ்டின். இந்தியாவோட பிசிக்கல் ஜியோகிராஃபி மட்டுமே பார்த்தா போதும். அது சயின்ஸ்ல பார்த்தோம்னா 5 கொஸ்டின்ஸ். சாதாரண பயாலஜி, கெமிஸ்ட்ரி அதே மாரி வந்து பிசிக்ஸ். பிசிக்ஸ் கொஞ்சம் டெப்த்தா நான் வச்சுக்கங்க. ஏன்னா, அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். எதுக்காகன்னா, ஆப்காட்ஸ்ல டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ் இருக்கனால, இந்த பிசிக்ஸ் ரிலேட்டடா வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஞாபகத்துல வச்சுக்கங்க. பாலிலருந்து 4 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. கரண்ட் அஃபேர் எக்கனாமிக்ஸ்லருந்து 7 கொஸ்டின்ஸ். ஏன் எக்கானமி கரண்ட் அஃபேர் அட்டாச்டா இருக்குன்னா, நெறைய கரண்ட் அஃபேர் எக்கானமி ஓரியன்டா கேட்பாங்க. டிஃபென்ஸ் ஓரியன்டான கரண்ட் அஃபேர் கேட்பாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸர்சைஸ் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். சரி. இப்ப என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எது எது வெயிட்ன்னு சொல்லியிருக்கேன்னா, மேத்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன். நான் மேத்க்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, இது வந்து ஒரு 3 ஹவர் வீடியோ வந்து எடுத்திருக்கேன். இதோட சேர்த்து இன்னும் ஒரு 5 ஹவர் வீடியோ இருக்கு. மொத்தமா வந்து 8 ஹவர்ஸ் கிட்ட வந்துன்னா, ஒரு கம்ப்ளீட் வீடியோ கிடையாது. பார்ட் 1 இது வந்து பார்ட் 1 இது வந்து பார்ட் 2 அப்படின்னு சொல்லி வந்து நான் என்ன எடுத்துட்டு இருக்கேன். அதாவது என்ன கம்ப்ளீட்டா மேத்க்கு ப்ரிப்பேர் பண்ண அந்த 14 டாபிக் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இது நான் YouTubeல வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 3 ஹவர்ஸ் வீடியோ. இதுல என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒவ்வொரு டாபிக்கா எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜ் இருக்குன்னா, ஆவரேஜ்ல என்னன்னா நெறைய டைப் இருக்கும். ஒவ்வொரு டைப்புக்கும் எப்படி நம்ம வந்து கொஸ்டின அணுகணும், அது எல்லாமே நம்மளுக்கு முதல்ல தெரியணும். அத தெரிஞ்சுக்கிட்டு வந்து சில இதுக்கெல்லாம் ஷார்ட்கட்ஸ் இருக்கும். பர்ட்டிகுலரா சொல்லப்போனா, இந்த ரேஷியோ ப்ரொபோசிஷன்ஸ் இந்த மாரி டாபிக்லாம் என்னன்னா, எங்கேயாவது ஒரு ஃபார்முலா, ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கும். அதெல்லாம் என்னன்னா, நம்மளுக்கு எப்படி ஆர்கானிக்கா மைண்ட்ல வச்சுக்கிறது. எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இது வந்து பாருங்க. என்டையரா என்னன்னா ஒரு 8லேருந்து 9 ஹவர்ஸ்க்குள்ள என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓவராலா இருக்கிற அந்த 14 டாபிக்கும் என்ன ஆகும்னா, உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோக்கான லிங்க்குமே இந்த வீடியோட நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மேத். என்டையரா மேத்த பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. இப்ப ஜிஎஸ். ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு ஆப்காட்ல ப்ரிப்பேர் பண்ண அந்த 7 டாபிக். ஜிஎஸ் வந்து அதிகமான வந்து என்ன லேர்ன் பண்ற மாரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் என்னன்னா பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அதிகமான கவனம். நம்ம பார்த்தத வச்சு நீங்க சொல்லலாம். ஹிஸ்ட்ரில தான் என்ன பண்ணணும் அதிகமான நீங்க கவனம் குடுக்கணும். அடுத்து ஜியோகிராஃபி, அடுத்து பாலிட்டி, எக்கானமில அந்த பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். அத வச்சு என்ன பண்ணலாம் ஆன்ஸர் பண்ணலாம். சயின்ஸ் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆனா ரொம்ப டெப்த்தா போகாதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்கல. 4லேருந்து 5 கொஸ்டின் தான் கேட்க போறாங்க. ஆனா ரொம்ப டெப்த் வேணாம். ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த பெர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி சென்சஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்.
இல்ல ஏதாவது வந்து ஒரு ஆர்ட் பர்சனாலிட்டி, அதாவது டான்ஸ், கிளாசிக்கல் டான்ஸ், ஃபோக் டான்ஸ் இந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதான் ஸ்ட்ராட்டஜிக்கு. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர் பொறுத்தவரைக்கும் ஆஃப்கேட்க்கு வந்து லாஸ்ட் 6 மந்த் அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி லாஸ்ட் 6 மந்தோட கரண்ட் அஃபேர் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது. இது எல்லாமே நான் வந்து என்னன்னா கிளாஸஸா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதனால நீங்க வந்து வொரி பண்ண அவசியம் கிடையாது. இப்ப என்ன பண்ணணும்னா, நல்லா கவனிங்க. ஆஃப்கேட்ல என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாடல் கொஸ்டின் பேப்பர் அதாவது அஃபிஷியல் வெப்சைட்லயே வந்து குடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்க்கான லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மாரி ஓப்பன் ஆகும். இதுல என்னன்னா ஆஃப்கட்டோட மாடல் பேப்பர் அப்படின்னு சொல்லி வந்து குடுத்துருப்பாங்க. இந்த பேப்பர ஓப்பன் பண்ணீங்கன்னா, எப்படிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து பாருங்க. 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 100 கொஸ்டின் எப்படிலாம் கேட்கறாங்க. இது மாடல் மட்டும் தான். இந்த மாரிலாம் கொஸ்டின்ஸ் வரலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்னன்னா தெரிஞ்சுக்கலாம் ரைட்டா. இது வந்து நீங்க பார்க்கணும். இத பார்த்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாரி வந்து ஆஃப்கட்டோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கணும். நீங்க Googleல போட்டீங்கன்னா நெறைய சேனல்ஸோட என்னன்னா கொஸ்டின்ஸ் வெப்சைட் வந்து வரும். அதுல நீங்க வந்து பார்த்துக்கலாம். இந்த மோஸ்ட்லி வந்து பிசிக்ஸ் ஃபாலா அப்படின்னு வந்து ஒரு சேனல் இருக்கும். அவங்களுமே என்னன்னா இந்த பிடிஎஃப் மாரி குடுத்துருப்பாங்க. இவங்க குடுத்துருப்பாங்க. பிளஸ் டெக்ஸ்ட் புக் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுமே என்ன அப்படின்னா, பிடிஎஃப் வந்து ஃப்ரீயாவே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாரி தான் இருக்கும். போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா, ரொம்ப பழைய அதாவது 11, 12 அந்த மாரிலாம் பார்க்க வேணாம். 2024 இருக்கு பார்த்தீங்களா, அதுல எப்படி கொஸ்டின் கேட்டாங்க, அத மட்டுமே பாருங்க. அத வச்சு பார்த்தாவே என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடைச்சிரும். அத வச்சு ஃபண்டமெண்டல் வந்து ரிவிஷன் பண்ணணும். அதுதான் மேட்டர். மேத்துக்கும், ரீசனிங்க்கும் அதிகமா கவனம் குடுங்க. அடுத்து என்ன பண்ணுங்கன்னா, ஹிஸ்ட்ரி, அந்த ஜியோகிராஃபி அந்த பார்ட் குடுங்க. ஃபைனலா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் இருந்தா சயின்ஸ் வந்து பார்க்கணும். இல்லையா, பேசிக்கா பார்க்கணும்னு நினைச்சேன்னா, கரண்ட் அஃபேர். இந்த மாரி பார்த்துட்டு என்ன பண்ணணும்னா போணும். ஏன்னா, கட் ஆஃப் ரொம்ப டெப்த்தா அந்த அளவு ஹையா வர்றதில்ல. அதனால வந்து ஓரளவு நம்ம மீடியமா லெவல்ல பார்த்துட்டு, ஏன்னா ரிட்டர்ன் மட்டுமே வந்து ஆஃப்காட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ஃபோர்ஸோட செலக்ஷன் போர்டு இருக்கு. அது ரிலேட்டடாவும் என்ன பண்ணணும், பிரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா, அது 5 நாள் நடக்கும். நாள் என்ன நடக்குன்னா, பிக்சர் பெர்செப்ஷன் அண்ட் டிஸ்கஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிக்சர கொடுத்து ஒரு மினி தியேட்டர் மாரி இருக்கும். அங்க வைப்பாங்க. அங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு பேப்பர குடுத்துட்டு, அந்த ஒரு ஃபோட்டோ காமிப்பாங்க. அந்த ஃபோட்டோ வச்சு என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஸ்டோரி வந்து எழுத வேண்டியது இருக்கும். அந்த ஸ்டோரிய வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, டிஸ்கஷன் பண்ண சொல்லுவாங்க. முதல்ல அந்த ஸ்டோரி நம்மளுக்கு சொல்ல சொல்லுவாங்க. அடுத்து ஒரு 10 பேரு, நம்மள மாரி ஸ்டூடண்ட் ஒரு 10 பேர வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த டிஸ்கஷன் பண்ண நம்ம ஸ்டோரி இருக்கு பார்த்தீங்களா, அத வச்சு என்னன்னா காமனா வந்து எல்லாரும் பேசி ஒரு கன்க்ளூஷன் வரணும். அத வச்சு வந்துனா எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர நாமினேட் பண்ணி, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து ஃபர்ஸ்ட் நாள் நடக்கும். ஃபர்ஸ்ட் நாள் நடந்து முடிஞ்சோனே மிச்சம் 4 நாள் இருக்கும். அந்த 4 நாள் என்ன பண்ணுவோம்னா, நெறைய வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் ரிலேட்டடா நெறைய கண்டக்ட் பண்ணுவாங்க. பிசிக்கலாவும் சில இதெல்லாம் இருக்கும். அதே மாரி என்ன அப்படின்னா, குரூப் டிஸ்கஷன்ஸ் இந்த மாரிலாம் இருக்கும். எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு வந்து பிரிப்பேர் பண்றதுக்கு நெறைய புக்ஸ் இருக்கும். அது வந்து பாருங்க. இல்ல எனக்கு வந்து என்னன்னா, யாராவது ஆல்ரெடி போனவங்களோட வந்து ஃபீட்பேக் வேணும். இந்த மாரி நடந்தது. அவங்க பர்சனலா சொல்றது வந்து வேணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட நம்பர் வந்து எடுத்துக்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 7871385142. என்னோட சேவ் பண்ணி வச்சுருக்கேன் WhatsAppல. ஏதாவது வந்துருன்னா, நீங்க வந்து கேட்க நெனச்சீங்கன்னா, என்ன நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்பரா ஆன்சர் பண்ணுவேன். எதுக்காக சொல்றேன்னா, நான் ஆல்ரெடி போனதுனால எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அத வச்சு நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு ப்ராப்பரா வந்து நான் கைட் பண்ணுவேன். இப்ப இங்க வாங்க. என்ன நம்ம கொஸ்டின்ஸ் வந்து சொன்னோம்னா, இதுல ஏதாவது ஒண்ண நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, இந்த மாரி வரும். இதுல என்ன பண்ணுன்னா, அனலைஸ் பண்ணுங்க. நெறைய கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க. இங்க பாருங்க. பிரம்ம சமாஜ் இருக்கா? இப்ப பிரம்ம சமாஜ் பார்த்தோன்னே என்னன்னா, ஓகே ஹிஸ்டரி. ஹிஸ்டரில மாடர்ன் ஹிஸ்டரி. மாடர்ன் ஹிஸ்டரில சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மென்ட்னு ஒரு டாபிக் இருக்கும். அதுல இருந்து கேட்டுருக்காங்கன்னு உங்களுக்கு வந்து தெரிய வரணும். அடுத்து இங்க பாருங்க. இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கேட்டுருக்காங்க. அப்ப என்ன? இந்தியாவோட ஆர்கனைசேஷன். அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் எல்லாமே எடுத்து அதோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு? அதெல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம லேர்ன் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப வந்து ஃபேக்சுவலான வந்து பாயிண்ட் மாரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் என்ன பண்ணா, இந்த மாரி ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கேட்கறாங்கன்னு சொல்லி, அதுக்கு ஏத்தாப்புல என்னன்னா நம்ம அனலைஸ் பண்ணி வந்துன்னா பார்க்க வேண்டியது இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொரு கொஸ்டினா வந்து பாருங்க. எல்லாமே பாருங்க. இப்ப வந்து ஜிஎஸ் இருக்கா, மேத்க்கு பாருங்க. அதே மாரி ரீசனிங் பாருங்க, இங்கிலீஷ்க்கு பாருங்க. ஒரு ஐடியா கிடைக்கும். அத வச்சு நீங்க நல்லாவே வந்து பிரிப்பேர் பண்ணலாம். நான் என்டயர் வந்து டாபிக் அதாவது ஜிஎஸ் அண்ட் வந்து மேத் இந்த ரிமைனிங் டாபிக் சொன்னேனா, எல்லாமே என்னன்னா ஆப்ல தான் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். என்டயர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்க்காக தான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஃபென்ஸ் லெவல் வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா, என்னோட கிளாஸஸ் வந்து ரொம்பவே வந்து அக்யூரேட்டா இருக்கும். நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் வந்து அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி வரும். Play Store போயிட்டு இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து என்னன்னா, ஜிஎஸ் டாபிக் எல்லாமே என்னன்னா, எப்படி ரொம்ப சிம்ப்ளிஃபைடு வேல ரிவிஷன் பண்றதுக்கு ஏத்தாப்புல வந்து நான் குடுத்துருப்பேன். இத நீங்க வந்து ஆப்ப இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணினா இந்த மாரி வரும். இதுல ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். இத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாரி வரும். இதுல ரூ. 400 அப்படின்னு காமிக்கும். ஆனா ரூ. 440 வந்து நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். 1 வருஷம் வந்து வேலிடிட்டி. என்னைக்கு ஜாயின் பண்ணீங்களோ, அதுலருந்து 1 வருஷம் ஃபுல்லா என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க வந்து கோர்ஸ வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க கோர்ஸ ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் டெமோ கிளாஸுமே குடுத்துருப்பேன். ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, ஸ்ட்ராட்டஜிக்கு, அதே மாரி பயாலஜி, பிசிக்ஸ் இந்த மாரி எல்லாத்துக்கான வந்து டெமோ கிளாஸஸ் குடுத்துருக்கேன். அது எல்லாமே பாருங்க.
பார்த்து என்னோட வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு வந்து என்னன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாமே வந்து மைண்ட் மேப்பில் தான் வந்து டீச் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ப்ளஸ் வந்து அனிமேஷன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தா நம்ம லேர்ன் பண்ணுறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால தான் இந்த கோர்சஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஆல் இன் ஒன் ஜிஎஸ் கோர்ஸில் எல்லாமே என்ன அப்படின்னா ஃபோல்டராக இருக்கும். அதுலேயே நான் பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். இல்லை எனக்கு வந்து என்ன பிடிஎஃப் வந்து தனியாக வேணும், வாட்ஸ்அப்பில் வேணும்னு நினச்சிங்கன்னா இல்லை நான் நம்பர் சொன்னேன்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சொன்னீங்கன்னா நான் வந்து ட்ரைவ்ல இருக்கு. அதாவது என்ன எல்லா பிடிஎஃப்மே நான் ட்ரைவ்லையும் வச்சிருக்கேன். கூகுள் டிரைவுக்கான லிங்க் கொடுப்பேன். அதை வச்சு என்ன பண்ணுங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் சொன்னது போக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.